ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் கறி வந்து பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஃபிஷ் கொண்டு வந்து கொடுக்குறவர் 2 விதமான ஃபிஷ் கொடுத்துருக்காரு. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹம்பூர், இன்னொரு ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஸ்னாப்பர். ரெண்டுத்துக்கும் என்ன நம்ம ஊரில் என்ன பேர் அப்படின்றது நான் பார்த்து சொல்லிடுறேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து பண்ணி வச்சுருவோம். இந்த ஃபிஷ்ஷு வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. கட் பண்ணி க்ளீன் பண்ணி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு 3-4 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணாலே போதும். அவ்வளோ க்ளீனாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுவாங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரெட் ஸ்னாப்பர் அண்டு ஹம்மூர். இந்த ஃபிஷ்ஷு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஹம்மூர் ஃபிஷ் வந்து கலவா, அதாவது கலாவான்னு போட்டிருந்தது, புள்ளி கலாவா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபிஷ் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ இதில் இன்றைக்கி இந்த ஃபிஷ் கறி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒன்லி டர்மரிக்கு, அதுக்கப்புறம் காஷ்மீர் ரெட் சில்லி, சால்ட்டு, இது 3 மட்டும் சேர்த்து இந்த ஃபிஷ்ஷை வந்து ரஃப்பாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை கிடையாது, ஷாலோ ஃப்ரை வந்து பண்ணி எடுத்துடலாம். எதுவுமே வந்து ஃபுல்லாக ஃப்ரை ஆகணும் அப்படின்றது கிடையாது. நம்ம குழம்புல தான் வந்து சேர்க்க போகிறோம். 2 சைடும் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஃபிஷ்ஷு தான் கிடையாது, எந்த ஃபிஷ்ஷில் வேணாலுமே வந்து இந்த ஃபிஷ் கறி வந்து செய்யலாம். ஆனால் வந்து ஃபிஷ்ஷை டைரெக்டாக நம்ம வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்து குழம்புல போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஃபிஷ்ஷை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே தவாவில் கோகோனட் ஆயில் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் கடுகு, வெந்தயம், சோம்பு, கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா வந்து பூண்டு வந்து ஒரு 10 பூண்டு அளவுக்கு வந்து சின்னதாக பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். அது கூடவே வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸு தக்காளி நல்லா மேஷ் ஆகணும்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து கவர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து தக்காளி வந்து குழஞ்சி வந்துடும். அது கூட வந்து காஷ்மீர் ரெட் சில்லி, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2-3 டீஸ்பூன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. இதிலையே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் மாங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாங்காய் வந்து ஒட்டு மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவாக இருந்தால் குழம்பு கொதிக்கும் போது போட்டாலே போதும். இந்த மாங்காய் வந்து ரொம்ப வந்து கல் மாதிரி இருக்குது. ஏற்கனவே சாம்பாரில் போட்டு மாங்காய் வந்து அவ்வளோ வந்து வேகலை, அதாவது கொதிக்கும் போது மாங்காவை போட்டு வேகலை. அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், குழம்பை வந்து கொதிக்க வைக்கும் போதே வந்து மாங்காவை சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூடவே நீல வாக்கில் கட் பண்ண இஞ்சி, 2 பச்சை மிளகாவும் வந்து சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பால் தான். தேங்காய் பால் சேர்த்து பண்ணோம் அப்படின்னாலே வந்து இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி புளி வந்து நம்ம கரைச்சி ஊற்றுவோம் இல்லையா, இதுக்கு வந்து புளி வந்து கரைச்சி ஊற்ற தேவையில்லை. ஸோ கொஞ்சம் நேரம் தேங்காய் பாலில் ஊற வச்சுட்டு அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். 2 விதமான தேங்காய் பால், இதில் 2ஆம் பாலில் புளி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, இந்த புளியை வந்து அப்படியே வந்து குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். இதை கரைக்கணுன்றது தேவையில்லை, ஏன்னா புளியோட டேஸ்ட் அதிகம் இருக்கிற குழம்புக்கு எப்படி கரைச்சி ஊற்றுவோமோ அந்த மாதிரி ஊற்றிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டேஸ்ட் வந்து மாறி போயிடும். ஸோ நமக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் மீன் குழம்பு வேணும் அப்படின்னா வந்து புளியை இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே போடுறதோ, அப்படி இல்லைன்னா வந்து கரைச்சி கூட நீங்கள் கொஞ்சமாக வந்து 2ஆம் பால் ஆல்ரெடி சேர்த்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற திக்கான பாலை வந்து லாஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கும் போது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் இந்த குழம்புல ரொம்ப டாமினேஷனான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கையிலேயே வந்து நல்லா வந்து ஒரு ஆயிலியாக அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். இது கூட மாங்காய் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் வந்து 10 மிளகாய் கிட்ட போட்டோம் அப்படின்னா நல்லா காரமாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே காரமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் 2 மிளகாய் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃபிஷ் குழம்பு கூடவே வந்து ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது நான் வந்து சாப்பாட்டோட அளவு வந்து எப்போவுமே வந்து கம்மி பண்ணிவிடுவேன். ரைஸ் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஏன்னா வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து 2 பீஸ் சாப்பிட்டோம்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி தேங்காய் குழம்பு, தேங்காய் சேர்த்த குழம்பெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ சாதத்தோட அளவை வந்து இந்த மாதிரி வந்து கம்மி பண்ணிக்கலாம். நம்ம சமைக்கிற எந்த ஃபுட்டையும் நம்ம வந்து மிஸ் பண்ண வேணாம். வெயிட் குறைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க என்ன இருக்கோ அதை சாப்பிடுவோம், பட் ஆனால் குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கலாம். முக்கியமாக நான்வெஜ் சாப்பிடும்போது 2-3 பீசஸ் வந்து எடுக்கும்போது நம்ம ரைஸோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கலாம். சூப்பரான மலபார் ஃபிஷ் கறியும் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் ஒரு வாட்டி இந்த ஃபிஷ் கறி ரெசிபியை